ஹாய் காய்ஸ்! நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த கொரியன் ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ட்ராமாக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி போட்டுட்ருக்க நம்ம ஃபர்ஸ்ட் சேனல்ல போட்ட அந்த ட்ராமாக்கே அவ்ளோ பிரச்சனை. ஸோ, அதனால தான் அதையும் நான் இதில கன்டின்யூ பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஆனாலுமே வந்துட்டு உங்க சேனல்ல பிளாக் பண்ணிருவோம் அப்படி இப்படி சொல்லிட்டு மெயில்லாம் போட்டுருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனிவேஸ் ஸோ இந்த சேனல்ல வந்து இந்த ட்ராமாவ நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இது பயங்கர காமெடியான ட்ராமா அண்ட் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்லாம் இருக்க மாரி இருக்கும். ஸோ ரொம்ப ஃபன்னான ட்ராமா தான் இது. மிஸ் பண்ணாம எல்லா எபிசோட்ஸுமே பாருங்க. நீங்க எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணதுனால மட்டும் தான் இந்த ட்ராமா நான் வந்துட்டு போடுறேன். ஸோ விடாம பார்க்கணும். சரிங்களா? ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கு, இல்ல ட்ராமால ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க வந்துட்டு போட்டிங்கன்னா, அதுக்கேத்த மாரி நம்ம அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வழக்கமா சொல்ற மாரி சேனல வந்துட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹைப் குடுக்கவும் மறக்காதீங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும். அதே மாரி மத்தவங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ள போயிரலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு பொண்ணு வந்துட்டு பயங்கரமான எக்யூப்மெண்ட்லாம் போட்டு எதையோ ஒண்ணு வந்து வெட்டிட்டு கிடக்குறா. அப்படியே அவள இன்ட்ரோடியூஸும் பண்ணிக்கிறா. நான் தான் என்ஷானி. எனக்கு வந்து 27 வயசு ஆகுது. அவ வெங்காயத்த தாங்க அவ்ளோ கஷ்டப்பட்டு வெட்டிட்டு இருந்தா. அப்புறம் என்ன சொல்றான்னா, நான் வந்துட்டு ஒரு பைத்தியக்காரி தான். ஆனா, வெங்காயம் வெட்டுறதுல நான் ஒரு எக்ஸ்பர்ட். அது மட்டும் இல்லாம ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு எதுவுமே கிடையாது. அது ஏன்னா அப்படின்னு சொல்லும்போதே மூக்குலேருந்து ரத்தமா ஊத்தும். இதனால தான். அப்படி சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் நிப்பா. சரி என்னோட அடுத்த சர்ஜரி எப்போன்னு சொல்லுங்க. நான் அது எப்போ பண்ணணும்? எப்போ பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? அதாவதும்மா உன்னோட பாடி வந்துட்டு இப்போ இந்த சர்ஜரிக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. உங்க ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுற ஸ்டேஜ்ல இருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க? செத்து போறேனா? அதாவதும்மா அப்பன்னா செத்து போறேன். அப்ப இந்த உலகத்துல எதுவுமே நடக்க போறதில்ல. நான் சாவறது தான் உறுதி கடைசில. அப்படி சொல்லிட்டு இங்க புலம்பிட்டே போயிட்டுருப்பாளா, அப்போ ஒருத்தவங்க அவகிட்ட வந்துட்டு, இந்தாம்மா இது வந்துட்டு நம்ம ப்ரேயருக்கு வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்றோம். நீ வந்து கண்டிப்பா வந்து கலந்துக்கணும் சரியா? கடவுள் உன்ன காப்பாத்துவாரு. என்ன பேம்ப்ளெட் இது? ஆமா இந்த பேம்ப்ளெட்ல வந்துட்டு டிசம்பர் 31 1999ல உலக அழிவுன்னு போட்டிருக்கீங்க. அப்படித்தானே? ஆமாம்மா. அப்படிதான் இருக்கும். அதனால வந்துட்டு கடவுள் வந்து உன்ன காப்பாத்துவாரு. அதுக்காக தான் நம்ம இந்த பிரேயர் வந்து அரேஞ்ச் பண்றோம். மாஸ் பிரேயர். இது மூலியமா வந்து நம்ம இந்த உலகத்த வந்து காப்பாத்த போறோம். இந்த ப்ராசஸ நீங்க வந்து சீக்கிரமா ஆக்க முடியுமா? புரியலம்மா. என்ன சொல்றீங்க? எல்லாரையும் வந்து சீக்கிரமா சாவடிக்க முடியுமான்னு கேட்கிறேன். ஆ அது எப்படிம்மா? நம்ம வந்து எல்லாரையும் காப்பாத்த தான். என்னது எல்லாரையும் காப்பாத்தணுமா? ஏன்டா எல்லாரையும் காப்பாத்தணும்? எல்லாரும் சாவணும். எவனுமே இருக்கக்கூடாது. நான் சாவ போறேன் சீக்கிரமா. அப்ப எவனுமே இந்த உலகத்துல வாழவே கூடாதுடா. எனக்கு முன்னாடி எல்லாரும் செத்துறணும். அத நான் பார்த்து தானே நான் சாவேன். இதெல்லாம் வந்து நடந்தே ஆவணும் அப்டி சொல்லிட்டு வந்து புலம்பிட்டே இருப்பாளா, இந்த ஆன்டி வந்துட்டு அவங்களோட கேங் எல்லாம் கூட்டிட்டு அப்படியே ஓரமா போயிடுவாங்க. இவ வந்து பயங்கர கடுப்பா வந்துட்டு, இந்த உலகம் அழியறத நான் பார்த்தே ஆவணும். எனக்கு இந்த ஆசையாவது நிறைவேத்துங்க. என்னதான் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இத நிறைவேத்துங்க அப்டி சொல்லிட்டு வந்துட்டு கத்திட்டே கிடப்பா. அப்போ ஒரு குட்டி ஒண்ணு வந்துட்டு, "ஆன்டி இந்த டிஃபரெண்ட் டைப்பான ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்க்குறீங்களா? இதுல வந்து 3 ஃப்ளேவர் இருக்காம்." "அப்படியா?" அப்படி சொல்லிட்டு இவளே வாங்கி சாப்பிட்டுட்டு, சாப்பிட்டேன் போதுமா?" அப்படி சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவா. இவன் ஆன்னு அழ ஆரம்பிச்சுருவான். ஒரு குழந்தை வந்து ஆசைய கேட்டதுக்கு வந்துட்டு இவன் இந்த மாரி பண்ணிட்டு போயிடுவா. அப்போ ஒருத்தன் வந்துட்டு, "இங்க பாருப்பா, இது வச்சுக்கிறியா? அதுக்கு பதில் இது வச்சுக்கிறியா?" அப்படி சொல்லிட்டு ஒரு சாக்லேட்ட வந்து குடுக்க லாலிபாப்ப. அது பார்த்துட்டு அவனும், "சரி ஓகே." அப்படி சொல்லிட்டு வாங்கிப்பான். அப்ப அந்த குழந்தையோட அம்மா வந்தவன், "என்ன எங்கடா போன? ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கேன். எங்க போயிட்டு இருக்க பாரு." அப்படி சொல்லிட்டு அவன கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப வந்துட்டு இவனோட சீனியர் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, "இதோ அங்க போறாள, அவ தான் நம்ம ஊரோட பெரிய பைத்தியக்காரி. ஆனா, அவ பண்றதுல பைத்தியம் மாரி தான் இருக்கும். ஆனாலும் அவள பைத்தியக்காரின்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். அவள வச்சு சமாளிக்கவே முடியாது. அவளோட பாட்டி இந்த ஊர்லயே வந்துட்டு ரொம்ப பெரிய ஆளு. அதனால தான் அவளுக்கெல்லாம் வந்துட்டு மரியாதை இந்த ஊர்ல. இல்லன்னா யார் மதிப்பா அந்த ஃபேமிலியெல்லாம்?" அப்படி சொல்லிட்டு அவங்க போவ. இவரும் வந்துட்டு அந்த பொண்ணையும் பார்த்துட்டு இருப்பாரு. அவளா, "நம்ப இருக்கிற வேலைலாம் வந்து எல்லாரையும் போட்டு அடிச்சு போட்டுட்டு, எல்லாரும் எதுக்குடா இங்க வந்து கஷ்டப்படுறீங்க? எல்லாரும் ஊருக்கு போங்க. எல்லாரும் வந்துட்டு எல்லா உலகத்துக்கு இருக்க எல்லா இடத்துக்கும் போய் டிராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. உழைச்சுட்டே இருக்கானுங்க. உழைச்சு உழைச்சு என்ன நடக்க போகுது? சாவதான் போற கடைசில." அப்படின்னு அப்படியே புலம்பிட்டே போயிட்டு இருப்பாளா, அத வந்து இவன் பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் இங்க நைட்டு வந்துட்டு ஒருத்தன் குப்பை அள்ளிட்டு இருப்பானா, திடீர்னு மர்மமான முறையில அவன் வந்து இறந்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில அந்த கேங்க சேர்ந்த ஒருத்தன் வந்துட்டு, "இங்க பார்த்தீங்களா? இங்க பார்த்தீங்களா?" "என்னய்யா பார்க்க இருக்கு? இதோ இந்த ஃபோட்டோல என் கூட வேலை பார்த்த பையன் இவன். இவன வந்துட்டு ஒரு வாரமா காணோம். அதுக்கு எதுக்கு என்கிட்ட வந்து சொல்ற? அத போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லு. நீங்க தானே கம்ப்ளைண்ட் ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட தான் சொல்லுவேன். இந்த ஏரியாவோட கம்ப்ளைண்ட் ஆஃபீஸ் நீங்க தானே? நீங்க தான் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணணும். இங்க பாருயா, இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல குடுக்க வேண்டிய கேஸ். சம்மந்தம் இல்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க" அப்படி சொல்லிட்டு இங்க ஆர்கியுமென்ட் ஓடிட்டு இருக்குமா, அப்போ ஒருத்தர் வந்து என்ட்ரி குடுப்பாரு. அவர பார்த்து அந்த கம்ப்ளைண்ட் ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருமே தெரிச்சு ஓடிருவாங்க. "என்னோட கம்ப்யூட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. என்னன்னு வந்து பாருங்க." அப்படியா நான் வந்து பார்க்குறேன்." ஆமா எனக்கு வந்து இப்போ அவசரமா வந்து வெளிய போயாகணும். எனக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் பெர்மிஷன் குடுங்க." அப்படி சொல்லிட்டு வந்து ஆஃபீஸே பரபரப்பா இருக்கும். அந்த ஒரு ஆள் மனுஷன பார்த்து எல்லாருமே வந்துட்டு தெறிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த சீனியர் தான் வந்துட்டு, "டேய் லீ இங்க வா."
அப்படி சொல்லும்போது இவன் வந்து அப்பதான் ஜெராக்ஸ் எடுத்துட்டு இருப்பானா, அத வந்து கீழ போட்டு ஒரே கிளம்ப்ஸியா என்னமோ பண்ணிட்டுருப்பான். இவன ஒருத்தன வச்சு முடியல. டேய் வாடா வாடா. ஏன் என்ன சார் என்ன ஆச்சு? இதோ அங்க இருக்காரு பாத்தியா? அவர் தான் நம்மளோட ரெகுலர் கிளையன்ட். அவரு வந்து நீ பார்த்து பத்திரமா கவனிக்கணும். புரியுதா? அப்படி சொல்லும்போது அவர் என்னலாம் பண்ணாரு அப்படின்ற மாரி காமிப்பாங்க. அது அவரு ஃபர்ஸ்ட்டு கேஸ்க்காக எப்படி வந்திருப்பாருன்னா, "இங்க பாருங்கயா, நான் சொல்றது பொய்ன்னு சொல்றியா நீ? நான் சொல்றது பொய் சொல்றியா? ஒரு மீன் மீன் பெருசா வளர்ந்துட்டு இருக்குயா. அது வந்து நம்ப அளவுக்கு இருக்கும். நம்மளோட ஹைட்டா இருக்கும்டா. 120 சென்டிமீட்டர் இருக்கும் அந்த மீனு. வந்து செக் பண்ண மாட்டீங்களா? வந்து செக் பண்ணுங்க." செகண்ட் கம்ப்ளைண்ட்க்கு எப்படி வந்திருப்பாருன்னா, "நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இந்த உலகத்துல வந்து ஏலியன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா இருக்காங்க. இங்க பாரு இந்த பறவை கண்ணுல அந்த ஏலியனோட இது தெரியுது பாரு, தெரியுது பாரு." அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் வந்துட்டு 3வது டைம் என்ன வந்திருப்பாருன்னா, "நான் தான் சொல்லிருக்கேன்ல, இங்க வந்து நெறைய டெட் பாடிலாம் இருக்கு. அதுல வந்து நீங்க தானே கிளீன் பண்ணணும். நீங்க தான் கிளீன் பண்ணணும். தெரியாதா உங்களுக்கு? தெரியாதா உங்களுக்கு?" அப்படி சொல்லிட்டு இந்த கம்ப்ளைண்ட் ஆஃபீஸ்ல இருக்க எல்லாரையுமே வந்து தெறிக்க விடுறவர் அவர்தான். பாத்தியாப்பா நான் சொன்னேன்ல, அதே மாரி அவர் ரொம்ப வந்து சின்சியரான ஒருத்தர். ஓகே. அவரோட கம்ப்ளைண்ட்ட வந்து இந்த உலகத்தால யாராலயுமே சால்வே பண்ண முடியாது. ஸோ நீ நீ தான் வந்து அதுக்கு திறமையான ஆளு. இந்த சீனியருக்கு வந்து கொஞ்சம் வயித்துல பிரச்சனையா இருக்குப்பா. நான் வந்து வாஷ்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துர்றேன். அதுக்குள்ள நீ அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிரு. சரியா? அப்படி சொல்லிட்டு இங்க வந்து அவரு தெரிச்சவோட, சரி அப்படி சொல்லிட்டு இவனும் வந்துட்டு கிளையண்ட்ட பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் உட்காருவான். இங்க பாத்தியா நான் அப்பவே சொன்னேன்ல, உங்க ஆஃபீஸ்ல வந்து கிளீன் பண்ண சொன்னேன். இங்க பாரு, ஃபுல்லா வந்து குப்பை கொட்டி வச்சிருக்கானுங்க. காட்டுல வந்து ஒரே குப்பையா இருக்கு. ஒரு நிமிஷம் இல்லங்க. அப்படி சொல்லிட்டு இவன் டாக்குமெண்ட்ல வெரிஃபை பண்ணிட்டு, ஓகே. நான் பார்த்த வரைக்கும் இங்க என்ன போட்டிருக்குன்னா, நாங்க வந்துட்டு ஒரு சைன் போர்டு வச்சிருக்கோம். அதுல வந்து குப்பையெல்லாம் கொட்டக்கூடாதுன்னு போட்டிருக்கோம். இதோ இருக்கு பாரு. உன் சைன் போர்டு குப்பையில தான்டா இருக்கு. அது ஓரமா கிடக்கு. இந்த மாரியா நீங்க பண்ணுவீங்க? வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். அப்படி சொல்லிட்டு திரும்ப டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, அது வந்துட்டு ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அது வந்து நீங்க குப்பைய அகற்றணும்னா, நீங்க வந்து ஓனர் கிட்ட தான் கேட்கணும். எங்ககிட்ட கேட்கக்கூடாது. நாங்க வெறும் கம்ப்ளைண்ட் மட்டும் தான் ரைஸ் பண்ண முடியும். அந்த அங்கிளுக்குலாம் வந்து கவுண்டர் போட்டுட்டு இருப்பானா, அதனால அவருக்கு ரொம்ப கடுப்பாயிடும். "என்ன சொல்ல வர நீ? என்ன பார்த்து என்ன சொல்ல வர? என்ன பார்த்தா ஒன்னும் பைத்தியம் மாரி தெரியுதா? நான் வந்து வேலையெல்லாம் மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு இந்த கம்ப்ளைண்ட் ஆஃபீஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் குடுக்க வந்திருக்கேன். அதுவும் உனக்காக வந்து டிக்கெட் எடுத்து வெயிட் பண்ணி வந்திருக்கேன். என்ன பார்த்து வந்துட்டு நீ ஏதோ சொல்றியா? எனக்கு வந்து உன்னோட பாஸ் கிம்மெல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாம உன்னோட டைரக்டர் லீ வரைக்கும் எனக்கு தெரியும்டா." ஓ! அப்படியா சார்? ஆனா நம்ப ஊர்ல வந்துட்டு 4 கிம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் இருக்காங்க. அதுல உங்களுக்கு எந்த மேனேஜர் தெரியும்? அப்படி சொல்லிட்டு இவன் கேட்க, எல்லாருமே வந்துட்டு சிரிச்சுட்ருப்பாங்க. ஏன்னா இவன மடக்கறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டான்டா நம்ம ஆஃபீஸ்ல அப்படின்ற மாரி. இவருக்கா, என்ன இந்த பையன் இவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்கா அப்படி தெரிஞ்சுட்டு, அவனுக்கு அடுத்த வார்த்தை பேசவே முடியாது. அதனால ன்னு சிரிச்சுட்டே இருப்பான். இங்க நம்ம லீவும் வந்துட்டு எதுக்கு சிரிக்கிறான்னே தெரியாம அவர பார்த்தே சிரிச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து முன்னாடி கம்ப்ளைண்ட் குடுக்க வந்த தாத்தாவும் பார்த்துருப்பாரு. அதனால வந்துட்டு நம்ப லீ கிட்ட வந்து பேசலாம்னு சொல்லிட்டு பேசுவாரா? "என்னப்பா இந்த ஆஃபீஸ்ல வர்றவங்கலாம் எல்லாரும் பைத்தியம் மாரி உனக்கு தெரியிறாங்கல்ல? அப்படிலாம் இல்லையே!" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பான். "இங்க பாருப்பா, எனக்கு புரியுது உன் நெலைம. ஆனா ஒரு விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாரி, அப்போ பசங்க, குழந்தைங்க, பெண்கள்லாம் வந்துட்டு காணாம போனாங்கல்ல, அந்த மாரி இப்பயும் வந்துட்டு நெறைய பேர் காணாம போயிட்டு இருக்காங்கப்பா. அது நீ தான் வந்துட்டு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு நானே எடுப்பேன்." அப்படின்ற மாரி பார்த்தாலும், "இங்க பாரு நான் சொல்ற சீரியஸ்னஸ் உனக்கு புரியுதுல்ல?" அப்படி சொல்லிட்டு இவன்கிட்ட இருந்த பிரெட், ஜூஸையும் வந்துட்டு ஆட்டி போட்டு போயிடுவாரு. இவன யார்ரா இவன் அப்படின்ற மாரி பார்த்தாலும், அத பத்தி கொஞ்சம் யோசிக்கிற மாரி தான் இருக்கு. ஏம்மா உன்கிட்ட எத்தன வாட்டி சொல்றது, எனக்கு இந்த கடவுள் மேல நம்பிக்கை இல்ல. அப்படியா? இங்க பாருங்க, இப்ப பாருங்க அப்படி சொல்லும்போது, ஒருத்தன் வந்துட்டு அந்த பொருள்லாம் வந்து அப்படியே வானத்திலேயே பறந்துட்டு இருக்குமா, அத பார்த்துட்டு, "இப்ப நம்புறீங்களா? இப்ப நம்புறீங்களா?" அப்படி சொல்லும்போது அந்த தாத்தாவ ஆன்னு பார்த்துட்டு இருப்பாரு. இங்க நம்ம இன்சூரன்ஸ்க்கு வந்துட்டு அவங்க பாட்டிகிட்ட போயிட்டு, "நான் காசு கேட்கிறேன்ல தருவீங்களா மாட்டீங்களா? இங்க பாரு, நீ வந்து கண்ட மாரி செலவு பண்றதுக்குலாம் காசு தர முடியாது. என்ன நெனச்சுட்டு இருக்க? தனியா செலவு பண்றதுக்கு காசு நெனச்சுட்டு இருக்கியா? நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது தர முடியாதுடி. அப்ப நான் சாவறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு எதுவுமே குடுக்க போறதில்ல. அப்படித்தானே? இங்க பாரு நான் பல வாட்டி சொல்லிட்டேன். இந்த வீட்ல வந்து சாவ பத்தி யாரும் பேசக்கூடாது. புரியுதா?" அப்படி சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அப்புறம், "ஏய் ஆமா நீ டாக்டர் போய் பார்த்துட்டு வந்தியே. டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க?" அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரெகுலர் செக்கப் தான்." போ கிளம்பு கிளம்பு." அப்படி சொல்லிட்டு பாட்டிக்கும், பேத்திக்கும் வந்துட்டு இந்த அளவுக்கு தான் ரிலேஷன்ஷிப் இருக்கு. சரி இந்த பாட்டி நம்புனா இனிமேல் சரியாவாது. நம்மளே நம்மள பார்த்துக்கலாம்டா. அப்படி சொல்லிட்டு இருக்கிற உண்டியெல்லாம் உடைச்சு போட்டு, இருக்கிற காசுலாம் அள்ளிட்டு, இந்தந்த கண்ட்ரிக்குலாம் போறோம். அப்படி சொல்லிட்டு லிஸ்ட் எல்லாம் எடுத்து போட்டு, பேக்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு போகும்பொழுது, ஒருத்தங்கிட்ட மாட்டிப்பா. "ஏய் எங்க போற? பாட்டிக்கு தெரியாம எங்க போற?" "ஏய் அமைதியா இரு, அமைதியா இரு. நான் ட்ரிப்பு போறேன்." "ட்ரிப்பு போறியா?" "ஆ." "ஏன் என்ன ஆச்சு? நீ காசு குடுக்க போறியா எனக்கு?" "என்னது காசா? அதெல்லாம் இல்ல." "ஏன்? உன்கிட்ட காசே இல்லையா?" "ஏம்மா என்கிட்ட காசுலாம் இல்லம்மா. நானே வந்துட்டு என் ரூஃப்லாம் கொஞ்சம் ஒழுகிட்டு இருக்கு. ஸோ அதனால அதுக்கே வந்துட்டு நான் காசு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன்." "ஓ! அப்போ அது வந்துட்டு நீ வாடகை வீட்ல தானே இருக்க? ஓனருக்கு தானே அதெல்லாம் பண்ணணும். ஓனர் வந்து அடுத்த மாசம் பண்றேன்னு சொன்னாங்க. அதுவரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் நான் இந்த மாசமே வந்து எப்படியாவது ரெடி பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன்." "சரி, சரி. நீ எங்க போற?" "இங்க பாரு நான் அங்க போறதெல்லாம் விடு. அமைதியா இரு. பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா" அப்போ பாட்டி உள்ளருந்து கத்திட்டு இருப்பாங்க. "ஏய் என்ஷுனி மாத்திரை போட்டியா? மாத்திரை போட்டியா?"
இவன் வந்துட்டு இந்த பாட்டிக்கு வேற வேலை இல்ல. "டேய் பார்றா நான் சொன்னது கேட்டுச்சா இல்லையா? அடுத்த வாட்டி பாட்டிக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது அவ்வளோதான். மாத்திரை போட்டியே இல்லையாடி?" அப்படி சொல்லிட்டு உள்ளேருந்து வந்து சவுண்ட் வந்துட்டே இருக்கும். "ஆ போட்டுட்டேன்" அப்படி சொல்லி கத்திட்டு, "சரி, சரி இங்க பாரு, என் பாட்டி வந்துட்டு 120 வயசு வரைக்கும் சந்தோஷமா வாழும். என்ன விட்டுரு நான் கிளம்புறேன். ஆனா நீ காசு இல்லாம காசு இல்லாம என்ன பண்ணுவ?" அது டாப் சீக்ரெட். எனக்கு நாளைக்கு 50,000,000 வரப்போது. நான் வந்து இந்த ஊரோட பணக்காரி ஆக போறேன். சாப் பாய் பாய் அப்டி சொல்லிட்டு அவன் வந்து போவா. என்னது 50,000,000 எங்கேருந்து யார்கிட்டடி வரப்போகுது? அப்டி சொல்லிட்டு இவன் வந்து கதறிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாரி வந்துட்டு அவங்க ரிலேஷன்ஷிப் இருக்கும். இந்தாம்மா இது சாப்பிடு சாப்பிடு அப்டி சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுப்பாரு இல்லையா? அவரு வந்துட்டு அவர் ஒய்ஃப வந்து கவனிச்சுட்டு இருக்காரு பலமா. அப்பயும் வந்துட்டு அவங்க அவங்க வேலைய தான் பொறுமையா பார்த்துட்டு இருப்பாங்களா? அப்படியேம்மா ஒரு விஷயமும் உன்கிட்ட சொல்லணும். எங்க அம்மாக்கு வந்து ஒரு 70வது பர்த்டே வருது அப்படி சொல்லும்போதே, இவ வந்து ரோஸ் அப்படியே கட் பண்ணுவாளா, அதிலயே அவனுக்கு தெரியுது நெக்ஸ்ட் அடி எனக்கு தான் விழப்போகுது அப்படின்னு. அதேமாரி அவ என்ன சொல்லிட்டு இருப்பான்னா, "உங்களுக்கே தெரியும் நான் வந்து நம்ம மழை காலத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு சொல்லிட்டு. ரோஸ் எதுவுமே வித்து போல. அதே மாரி நம்மளுக்கு வருமானமும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அப்படித்தானே?" ஆமாம்மா, ஆமா." அதெல்லாம் புரியுதும்மா, புரியுது. ஆனாலும் எங்க அம்மாவுக்கு வந்து என்னைக்காவது தான் அதாவது பல வருஷம் கழிச்சு இப்ப தான் எங்க அம்மாவுக்கு பர்த்டே ஒண்ணு கொண்டாடலான்னு நான் கொஞ்சம் ஆசைப்பட்டேன். எங்க அம்மாவும் வந்துட்டு ஃப்ளைட்லலாம் ஏறுனது இல்லம்மா. ஒரு வாட்டியாவது அப்படின்னு சரி, நம்ம ஊர்ல ஒரு ஐலேண்ட் இருக்குல்ல, அங்க கூட்டு போங்க. அங்க கூட்டிட்டு போய் ரெசார்ட்ல வந்துட்டு நல்லா தங்க வைங்க. ஆனா அம்மா நான் சொல்லிட்டுருக்கேன்ல, இந்த பூச்சி தொல்ல வேற தாங்க முடியல. பூச்சி மருந்த கொட்டு இத கொல்லணும். அப்படி சொல்லிட்டு அவ வந்துட்டு இல்லாத பூச்சிய விரட்டிட்டு இருப்பாளா, அவன தான் விரட்டுறேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியுது. அதனால வந்து அவனும் சைலன்ட்டா போயிடுவான் அங்கருந்து. அப்புறம் வந்து இவன் வந்து அவங்க அம்மாகிட்ட பேசிட்டு இருப்பா. "அம்மா நீங்க எங்க இருக்கீங்க? ஓ! தம்பி வீட்ல தான் இருக்கீங்களா? சரி, சரி, சரி. நான் வந்து உங்கள கூப்பிட்டுக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு ஃபோன்ல பேசிட்டே யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தா அவன் பொண்ணு தான் வருவா. அவன் வந்துட்டு கரெக்ட்டா அவ வர டைமா பார்த்து செருப்பு வழுக்கி, கால் வந்து கீழ விழுந்து அந்த மாரிலாம் போயிட்டுருக்குமா. அதனால அவளுக்கா ரொம்ப வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவா அவங்க அப்பா கூட போறதே. அதனால வந்து ஃப்ரெண்டு கூடயே வந்து அப்படியே போயிடுவாளா. அது பார்க்கும்போது இவருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் அவரோட நிலைமைய அவரே பார்த்துக்கிட்டு, "சரி அதனால தான் பொண்ணு வரல போல இருக்கு." அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ஜன்னல போட்டு தட்டிட்டு இருப்பாரு. பார்த்தா அவரோட தம்பி பின்னாடி தான் நின்னுட்டுருப்பான். அதான் நம்ம சாப் தாங்க அவரோட தம்பி. "டேய் என்னடா வீடெல்லாம் வந்து பூட்டிட்டு பலமா போயிட்டுருக்க? என்னடா ஆச்சு உனக்கு?" ஆமா. இல்லன்னா வந்துட்டு பூச்சி, பூரான், பாம்பு, பல்லி அப்புறம் உன்ன மாரி ஜந்துலாம் வந்து உள்ள வந்துரும்ல. அதுக்காக தான். தெரியுது, தெரியுது." அப்படி சொல்லிட்டு உள்ள போய் பார்ப்பானா, பார்த்தா வந்து வீடே ஃபுல்லா ஒழுகிட்டு இருக்கும். எல்லா இடத்துலயுமே கப்பு போட்டு அடைக்கி வச்சிருப்பான். இந்த அளவுக்கு தான் அவனோட சீலிங் இருக்கு. "டேய் என்னடா சீலிங் கூட சரி பண்ண மாட்டியாடா நீ?" "ஆ நான் நெறைய காசு குடுத்து பண்ணேன்." "சரி இப்ப நீ அழுவுறியா சிரிக்கிறியா?" "2மே தான்." அப்படி சொல்லிட்டு இவன் வந்து அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ப என்ஷோடி வந்து என்ன பண்ணிட்டு இருப்பா, அவ வந்துட்டு அவ ட்ரிப்பு போறதுக்காக வந்து பொருட்கள்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு இருப்பாளா, அது வந்து ரொம்ப வியர்டான பொருளா இருக்கும். அதாவது கத்தி, ரோப்பு அந்த மாரி சொல்லிட்டு எல்லாம் ட்ரெக்கிங் போற பொருளா வாங்கி வச்சிருப்பாளா, அத பார்த்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்க ஆன்டி கண்டுபிடிச்சிரும். "என்னம்மா என்ஷோடி ஊருக்கு போறியா? இல்ல ட்ரிப் எதா போற போல இருக்கு? பாட்டி ஒத்துக்கிட்டாங்களா ஃபைனலா?" அப்படி சொல்லிட்டு கத்த, ஊர்ல இருக்கவங்க எல்லாரும், "என்ஷோடி ட்ரிப்பா போறியா? ட்ரிப்பா போறியா?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. ஐயோ! இந்த உலகத்துல வந்து என்னால தப்பிக்க முடியாதுடா. அந்த பாட்டிக்கிட்ட எல்லாம் சொல்ல இங்கேருந்து ஓடி போயிடணும் அப்படி சொல்லிட்டு, அவளும் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட்கேஸ் ஒண்ணு எடுத்து வந்திருப்பா இல்லையா? அத வந்து அப்படி தள்ளிட்டே போயிட்டுருப்பா. அப்ப வந்துட்டு இந்த லீ வந்து அத பார்த்துருவான். அவனுக்கு வேற வந்துட்டு பல சந்தேகம் ஓடிட்டுருக்கும். இப்ப இந்த தாத்தா வேற வந்துட்டு ஊர்ல எல்லாரும் காணாம போயிட்டுருக்காங்க அப்படி சொன்னோனே, இவர் தான் சீரியல் கில்லரா இருப்பாரோ அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, இந்த பொட்டியில என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆ என்னது? விடியா எனக்கு வேற டைம் ஆகுது. சோடா புட்டி விடு. இங்க பாரு இந்த பொட்டி நான் பார்த்தே ஆவணும். எப்பா நீ வேற டைம் ஆவுது எனக்கு. அதுல ஒண்ணுமே இல்லையா? விடுயா. நான் பார்க்கணும் சொல்லி 2 பேரும் அப்படியே பிடிச்சு பிடிச்சு இழுத்துட்டு இருப்பாங்களா, பொட்டி வந்துட்டு ஓப்பன் ஆயிடும். அந்த சூட்கேஸ் ஓப்பன் ஆகி பார்த்தா இவளோட எல்லா பொம்மை, இவளோட ஐட்டம்ஸ் எல்லாமே பறந்துட்டு இருக்குமா. அத பார்த்தோனே அவனுக்கே கில்ட் ஆயிடும். அப்புறம் ஒரு மேல வந்துட்டு ஒரு அழுத்தண்ணி போயிட்டு இருக்குமா, அது வேற இவ தலையில வந்து விழுந்துரும். இவளுக்கு பயங்கர கடுப்பா இருக்கும். அதனால செவிலே ஒண்ணு பலார்ன்னு வைப்பா. அப்புறம் பாட்டிக்கிட்ட தான் பேசிட்டு இருப்பா. "பாட்டியா எங்கடி போன? எங்க போன?" "ஆ நான் இங்க தான் இருக்கேன்." "அதான் எங்க இருக்க? மழை வேற பெஞ்சுட்டு இருக்கு. எங்க போய் சுத்திக்கிட்டு இருக்க? வந்து சேரு வீட்டுக்கு." அப்படி சொல்லி கத்திட்டு இருப்பாங்களா. அப்ப இவன் வந்துட்டு அந்த பேக்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு, இந்தாங்க" அப்படி சொல்லி குடுப்பான். நான் அப்புறம் பேசுறேன் பாட்டி" அப்படி சொல்லி ஃபோன வச்சுட்டு, "உன் கான்டாக்ட் நம்பர குடு." அப்படி சொல்லிட்டு இவன் கார்டு வாங்கிப்பாளா. "ஓ! கம்ப்ளைண்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறியா? இந்த அளவுக்கு பொறுப்பே இல்லாம நடந்துக்கிற. சரி பரவால்ல. என்னோட லாயர் உன்ன கான்டாக்ட் பண்ணுவாரு. நீ பண்ண வேலைக்கு என்ன வந்து மானபங்கம் பண்ணியிருக்க நீ. அதுக்காக கண்டிப்பா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுவேன் நானு. பண்ணிக்கோங்க" அப்படி சொல்லிட்டு இவனும் வந்து ரொம்ப நல்லவனா பேசிட்டு இருப்பான். ஸோ அந்த இவளும், "ஆ" அப்படி சொல்லிட்டு பாட்டிக்கு திரும்பி ஃபோன் பண்ணி, "என்னதான் வேணும் உனக்கு? நீ என்ன வந்துட்டு டிராவலுக்கு இப்ப அனுப்பவே மாட்டியா?" "அதெல்லாம் அனுப்ப முடியாதுடி. வந்து சேரு வீட்டுக்கு. உன்னோட கண்டிஷனுக்கு நீ இந்த மாரிலாம் ஊர் சுத்தலாமா?" "இங்க பாரு பாட்டி, என்னால வந்துட்டு உண்மைய சொல்லவும் முடியல." என்னடி சொல்லப் போற?" "ஆ ஒண்ணும் இல்ல விடு. சரி நீ உடம்பு பார்த்துக்கோ. அ நான் என்ன பார்த்துக்கிறேன். இங்க பார்ரி"
நீ வந்துட்டு ஏன் இப்படி பேசுற? ஏன்னா, நான் இருக்கிறது வந்துட்டு இந்த வீட்டுக்கே வந்து அசிங்கம் தானே! நம்ப குடும்பத்துக்கே வந்து நான் எதுவுமே வந்து ஒழுங்கா பண்றதில்ல. அப்போ 4 பேர் வந்து என்னால தானே உன்ன வந்து கேவலமா பார்க்குறாங்க. "இங்க பாருடி, நான் வந்து 4 பேருக்காக யோசிக்கல. எல்லாமே எனக்கு நீ தான். நீ மட்டும் தாண்டி" அப்படி சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அமைதியா கேட்டுட்டு தான் இருப்பா. அப்புறம் எங்க அண்ணனும் தம்பியும் வந்து பேசிட்டு இருப்பாங்களா, அப்போ வந்துட்டு, அவளுக்கு மட்டும் எங்கருந்து தான் 50,000,000 கிடைக்குதுன்னே தெரியல." "என்னது யாருக்கு?" "அந்த பைத்தியக்காரிக்கா. அவ தான் வந்து நம்ம ஊர் ஃபுல்லா பைத்தியமா சுத்திட்டு இருப்பாளே! அவளுக்கா?" "யார பார்த்துடா பைத்தியக்காரி சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இடியோட வந்துட்டு அந்த பொண்ணு வந்து நிப்பாளா, எல்லாரும் பயந்துருவானுங்க. "ஏய் யாரு? யாரு?" நான் தான்." "என்னடா ஓவரா பண்றீங்க 2 பேரும்? இப்ப எதுக்கு இங்க வந்து பண்ணிட்டுருக்க? என்ன வேணும் உனக்கு?" "ஆ நான் சொன்ன வேலை நீங்க செஞ்சு தான் ஆகணும்." நீ சொல்றத செய்ய முடியாது. நீ பெரிய ஆளு. நீ சொல்றத செய்வாங்களா? போ நீ முடியாது." நான் வந்து ஆளுக்கு 5,000,000 தருவேன்." என்னது 5,000,000 மேடம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. நான் உங்க சேவகன் இனிமேல்." அந்த நம்பிக்கை இருக்கட்டும்." சரி, சரி எல்லாரும் வந்து உட்காருங்க நான் பிளான் பத்தி சொல்லணும்." அப்படி சொல்லிட்டு இருப்பா. என்னப்பா இது திரும்ப திரும்ப வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்ககிட்ட ஒரே கம்ப்ளைண்ட்டா வந்துட்டு இருக்கு உன்னால. நான் வந்து ஒரு வீட்டு வாடகை வந்துட்டு நிம்மதியா கூட வாங்கி முடியல. ஏன் இப்படி பண்ற? டெய்லி நைட் ஆனா இன்னும் வீட்ல இருந்து சவுண்ட் வருது. என்ன சவுண்ட் அதெல்லாம்? ஆ அது அது ஒண்ணும் இல்ல மேடம். ஒண்ணும் இல்லையா? அப்புறம் எதுக்கு எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன என்ன ஆச்சு? அது அது ஒண்ணும் இல்ல மேடம். நான் இனிமேல் சவுண்ட் வராம பார்த்துக்கிறேன். ஆ இது வந்து பழைய வீடுப்பா. பார்த்து நடந்துக்கோ சரியா? அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போவ. இவனா வந்து வீட்டுக்குள்ள வந்து பார்ப்பான். பார்த்தா வந்து எல்லா பொருளும் வந்து கீழ விழுந்து கிடக்கும். அப்படியே வந்துட்டு ஸ்டைலா வந்து தம்மெல்லாம் பத்த வச்சுட்டு, அப்படியே வந்து ஒரு டாக்குமெண்ட்ட திருப்பி பார்த்துட்டுருப்பான். பார்த்தா வந்து அந்த தாத்தா சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பசங்களும், பொண்ணுங்களும் வந்து காணாம போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டாக்குமெண்ட் தான் வந்து திருப்பி திருப்பி பார்த்துட்டுருப்பாரு. இங்க நம்ம ஹென்ஷரிய வந்து யாரோ கட்டி போட்டு வச்சிருப்பானுங்க. அது வேற அவன் வந்து என்ன சொல்லிட்டுருப்பான்னா, "எனக்கு வந்துட்டு என்ன காப்பாத்துங்க. பாட்டி என்ன காப்பாத்துங்க எப்படியாவது. இவங்க இவங்க என்ன டார்ச்சர் பண்றாங்க. 50 50,000,000 வேணும்னு சொல்றானுங்க." அப்படி சொல்லிட்டு இருப்பாளா, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான் இவனுங்க. அதாவது நம்ம சாப்பும் அவனோட அண்ணனும் தான் கட்டி போட்டுருப்பாங்க. அதனால அவனுங்க 2 பேரும், "ஏய் நம்ப அவ கரெக்ட்டா தான் சொல்லியிருக்காளா? இந்த வீடியோ அனுப்பலாமா? இல்ல வேற ஏதாவது ஷார்ட் எடுக்கலாமா?" அப்படி சொல்லி இங்க பேசிட்டு இருக்க, இவளா என்னது இது திடீர்னு ஹார்ட் இவ்வளோ ஃபாஸ்ட்டா அடிக்குது. ஏதோ ஏதோ பயமா இருக்கே, பயமா இருக்கே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவா, அப்படியே அங்கேருந்து சேர்லருந்து எழுந்துக்கலான்னு பாப்பா. ஆனா இவனுங்க உண்மையிலேயே கட்டி போட்டுருப்பானுங்க இல்லையா? அதனால இவளால எழுந்து போ முடியல. என்ன முடியல, முடியல அப்படி சொல்லிட்டு இவனால கத்தவும் முடியாம, சவுண்டு கம்மியா வந்து கத்திட்டு கிடப்பாளா, அவனுங்களுக்கு கேட்டு தொலையாது. அதனால இவளுக்கு திடீர்னு வந்துட்டு அப்படியே விழுந்துருவா. இவனுங்க 2 பேரும் வந்தவனுங்க, "ஏய் அதான் ஷாட் முடிஞ்சிருச்சு நல்லா தான் இருக்கு. எழுந்து எழுந்து" அப்படி சொல்லும்போது அவ எழுந்துக்கவே மாட்டாளா. "என்ன ஆச்சு அவளுக்கு? என்ன ஆச்சு? எழுப்பு, எழுப்பு அவள. சரி ஆம்புலன்ஸ் எடுத்து கூப்பிடு." ஆம்புலன்ஸா? அவ செத்துட்டாடா. அவளோட பியூப்பிள் கூட மூவ் ஆவலடா. பல்ஸ் இல்லடா. செத்துட்டா அவ. என்ன செத்துட்டாளா? என்னது? என்ன சொல்றீங்க? இந்த வீடு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அவ சாவணும். அப்படி சொல்லிட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக் போவாங்க. பார்த்தா அவ தான் சொல்லியிருப்பா. இந்த மாரி வந்து நம்ம பாட்டிய வச்சு மிரட்டி நம்ம வந்து வீடியோ எடுத்து அவங்ககிட்ட குடுத்தோம்னா, என் பாட்டி வந்து கண்டிப்பா காசு குடுப்பாங்க. அப்படின்னு சொல்லியிருப்பாளா. அதனால தான் இவனுங்க வீடியோ எடுத்து இங்க கதறிட்டு இருப்பானுங்க. கடவுளே! வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அவ செத்து போணும். இப்போலாம் போலீஸ் எல்லாம் நம்மள தான்டா பிடிப்பாங்க சம்மந்தமே இல்லாம அப்படி சொல்லிட்டு இவனுங்கலாம் கதறிட்டு இருக்க, இந்த பக்கம் பாட்டியா ஃபோன் அடிச்சு பார்த்து, "என்ன இந்த பொண்ணு ஃபோனே எடுத்து தொலைய மாட்றா" அப்படி சொல்லிட்டு, இந்த பக்கம் வந்துட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாரி "என் பேத்தி எங்க இருக்கான்னு கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்க" அப்படி சொல்லிட்டு. "உங்க பேத்திக்கு வேற வேலையே இல்லங்க" அப்படி சொல்லிட்டு இவரு உட்காந்து ட்ராக் பண்ணிட்டு இருப்பாரு. இங்க இவனுங்க வந்துட்டு நம்ம மென்ஷனி வந்துட்டு பேக் பண்ணிட்டு அப்படியே வந்து எங்கேயாவது போட்டுறலாம் அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்பானுங்களா, அப்போ கரெக்ட்டா நம்ம லீவ் வந்துருவாரு. லீவ் வந்துட்டு, "என்ன நடக்குது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அதுவா நாங்க சும்மா வந்தோம். காத்து வாங்கறதுக்காக வந்தோம்." "ஆமா தானடா?" "ஆமாம்மா." "ஆமா, நீ தானே அந்த கம்ப்ளைண்ட்." "ஆமாமா, நான் தான் கம்ப்ளைண்ட் குடுத்தவன்." "ஓ! நீங்க வந்து இந்த குப்பைய வந்து பார்க்க வந்தீங்களா?" "வேணாம், வேணாம் அதெல்லாம் பார்க்க வேணாம். என்னோட கம்ப்ளைண்ட் நீங்களே வந்து வாபஸ் வாங்கிருங்க." அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பான். ஆனா நம்ம லீக்கு வந்து ரொம்ப சந்தேகமா இருக்குமா, "என்னய்யா நீங்க ஏதோ மறைக்கிற மாரி தெரியுதே." "இல்ல, இல்ல, இல்ல எதுவுமே மறைக்கல, எதுவுமே மறைக்கல." அப்படி சொல்லும்போது, அந்த யுவன்ஷனியோட பாடி வேற வந்துட்டு அப்படியே போயிட்டு அந்த கூவம் ஒரு மாரி இருக்கும். அங்க போய் விழுந்துருமா, "என்னது இது? ஏதோ ஒண்ணு அங்க போய் விழுந்துச்சு. அது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பொண்ணு மாரி தெரியுது." "இல்ல, இல்ல பொண்ணு கிடையாது. அது மேனிக்யூன். அது வந்துட்டு நாங்க பொம்மை தான் அது. பொம்மை பொம்மை தானடா?" "ஆமா பொம்மை தான்." "அப்படியா? நான் போய் பார்க்குறேன்." அப்படி சொல்லும்போது, "இல்ல நீ போய் பார்க்கக்கூடாது." அப்படி சொல்லிட்டு இவனுங்களே வந்துட்டு ஓடி போய் பார்ப்பானுங்க. பார்த்தா, "அப்பன்னா அப்பன்னா நீங்க ஒரு பொண்ண கொன்னுட்டீங்களா?" அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் யோசிச்சு பார்ப்பான். அந்த பொண்ணு தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பான். "என்னது இந்த பொண்ணு செத்துட்டாளா?" அப்படின்ற மாரி அவனுங்கள பார்க்க, "இல்ல, இல்ல சத்தியமா நாங்க கொல்லப்பா. அவளே வந்து மூச்சடைச்சு செத்து போயிட்டா."
நம்புற மாரி இல்லையா? அப்புறம் எதுக்குண்ணே நீங்க எடுத்துட்டு வந்து பேக் பண்ணி இங்க போடுறீங்க? அது எங்களுக்கே தெரியாதுப்பா. அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறதுக்குள்ள, எதுவா இருந்தாலும் நீங்க போலீஸ் கிட்ட பேசிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, இவனும் வந்து போலீஸ் கால் பண்ணிருவான். என்னது போலீஸா? வேண்டாப்பா, வேண்டாம் அப்படி சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பானுங்க. ஆனாலும் நம்ம லீவ் வந்து விடுறதா இல்ல. போலீஸ் கால் போயிடுமா, இல்லப்பா நான் சொல்றது கேளு அப்படி சொல்றதுக்குள்ள, போலீஸே இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, என்னது யார் டெட் பாடி? எங்க? அப்படி சொல்லிட்டு அவங்களே நோட் பண்ணிடுவாங்க. இல்லப்பா சத்தியமா அவள கொல்லல அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த டெட் பாடிய காணோம். என்னது டெட் பாடி காணுமா? அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வந்து தேடிட்டு கிடப்பானுங்க. ஏய் எங்கடா போச்சு? எங்கடா போச்சு? அப்படி சொல்லிட்டு தேடிட்டே இருப்பாங்களா? அப்புறம் எங்க போலீஸ் வந்தும் தேடிட்டு இருப்பாங்க. என்ன நீங்க டெட் பாடி இருக்குன்னு சொன்னீங்க. எங்க டெட் பாடி காணோம். யார் என்ன ஆச்சு? எங்க போச்சு? அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்க. அப்படி நீங்க சொல்றத பார்த்தா நீங்க வந்துட்டு அந்த இன்ஷுனி அதாவது அந்த பெரிய ஃபேமிலியோட பொண்ணு, அதாவது அந்த பேத்தி தான் வந்து செத்து போயிட்டா சொல்றீங்களா? ஆமா அவ தான். அப்படியா? அப்போ அந்த பொண்ணு வந்து பின்னாடி நிக்கிற பொண்ணா பார்த்து சொல்லுப்பா. அப்படி சொன்னதுக்கப்புறம் இவரு பின்னாடி நின்னு பார்த்தா நம்ம இன்ஷுனி வந்து எழுந்து நின்னுட்டுருப்பா. ஆமா சார் அந்த பொண்ணு தான். ஆமா. நீ நீ எப்படி எழுந்து நின்ன? அப்படின்ற மாரி இவரு ரியாக்ஷன் குடுத்து பாக்க, என்ஷுனி அப்படி சொல்லிட்டு இங்க அந்த அண்ணன்காரன் சொல்ல, சாப்பா அப்படியா? அப்படி சொல்லி திரும்பி பார்த்துட்டு அவன் மயக்கம் போட்டே விழுந்துருவான். ஏன்னா வந்து அவ செத்து போயிட்டா தானே எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க நிஜமாலே செத்து போன மாரி தான் எல்லாருக்குமே தோணுச்சு. அதனால இவனுங்கலாம் வந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்களா, அதே மாரி என்ஷுனி என்ன சொல்லுவான்னா, ஆமா நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் இந்த பக்கம் நம்ம லீ வந்து தனியா வந்துட்டுருப்பாரா, தனியா வந்துட்டுருக்கும்போது, அவ மேல வந்துட்டு தண்ணி கொட்டியிருக்கும் இல்லையா? அந்த ஒரு பைப்லேருந்து. அந்த பைப்ப வந்துட்டு இங்கருந்தே வந்து நவுத்தி வைக்கிறாரு. ஸோ இவருமே வந்துட்டு ஒரு சூப்பர் பவர் இருக்க ஆளு தான். ஸோ இதுல இருக்க எல்லாருக்குமே நெறைய பேருக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கும். ட்ராமா வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ காய்ஸ் ட்ராமா வந்து கன்டின்யூ பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் நம்மளுக்கும் தெரியும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அது தென் ஸ்டே டியூன்.